ஒருத்தனை ஏன்னா அடிக்கடி நீங்கள் டென்ஷன் ஆவீங்களாமேன்னு தான் கேட்டேன். ரொம்ப கேட்கல. என்ன சார் அடிக்கடி டென்ஷன் ஆவீங்க? அவன் வச்சுனது அவன் நம்பரை கூட அப்படின்ட்டு ஐசோலப்படுத்திட்டான். டென்ஷன் ஆவின்னு கேட்டுக்கு டென்ஷன் ஆகிறான் சார். அவனை என்ன சார் நம்ம செய்ய முடியும்? டாக்டர் போய் ஒருத்தர் உட்காடுறான். கேளுங்க, ரொம்ப முக்கியமானது. டாக்டர்கிட்ட உட்காந்தோன்னே அவர் எதுவும் கேட்கல. மெதுவாக கையை தூக்குங்க அப்படின்றார். போதும் போதும், ஃபேனில் தட்டப்போது கீழே இறக்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ளே மடக்குங்க, முதுகை காட்டுங்க, சட்டையை கழுத்துங்க, நாக்கு நீட்டுங்க, பல்லை காட்டுங்க, பல்லை விளக்குங்க, வாயை மூடுங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கார். சொல்லிவிட்டு 40 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுது அப்படின்னார். அவன் என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கேன், 3ஆம் தேதி வாங்க பத்திரிக்கை கொண்டு வந்தேன்னா சட்டை கிழிச்சு போட்டு ஓடிட்டார் டாக்டர். ஏயா என்னன்னு ஒரு விவஸ்தை வேணாமா சார்? எதாவது நீட்டு கை நீட்டு மூக்கு நீட்டுன்னா என்ன முதல்ல பத்திரிக்கை நீட்டிருக்கோம்ல. அவன் எல்லா பக்கமும் டென்ஷன் சார். அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று என் நண்பர் கதையெல்லாம் கேட்டேன்னா நீங்கள் சிரிச்சு போடுவீங்க. அதுக்குதான் சொல்கிறதில்ல உங்கள்கிட்ட. அடிவயத்தில் சும்மா சுறுசுறுன்னு இருக்குன்ட்டு சார். போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கேன். டாக்டர் அடிவயத்தில் சுருக்குன்னு இருக்கேன். குப்பரைக்கு போட்டு 36 தையல், நெஞ்சில் ஆரம்பித்து தொட்டை வரைக்கும் 36 தையலை போட்டு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு ஒரு லாடஞ்சம்பில் தண்ணியை கொடுத்துருக்காரு. இதை குடிங்க. டாக்டர் இப்போ தானே இத்தனை தையல் போட்டீங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணியை கொடுக்குறீங்க? குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான் பாப்பா. அவன் அடுத்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான். ஒருத்தர் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்றார். கரூர்லேருந்து வரேன். எல்லாமே கரூர்லேருந்தாப்பா வரணும். அப்படின்னா கருவிலேருந்து வர்றோம். எங்கே போகிறீங்க? மேலூர். எல்லோரும் ஒரு காலத்தில் மேலூர் தானே போக போகிறோம். கிருபானந்த வாரியார் அவர்கள்லாம் மேடையை பேசிக்கிட்டே இருக்கும்போது, செய்திகளாக கேட்கும்போது மனசு சோர்வடைகிறப்ப ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்வார். உடனே கூட்டம் கலகலன்னு சிரிச்சோன்னா மறுபடியும் செய்திக்கு வருவார். அந்த சலிப்பு தெரியாமல் மேடையை பார்த்துக்கிறது. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையலை எழுப்பி கேள்வி வைப்பார், பதில் சொல்லுவாங்க, புத்தகம்லாம் கொடுப்பார். டே தம்பி, நீ உங்கள் வீட்டில் எத்தனாவது பையன்? அவன் எழுந்திரிச்சு, நான் தான் கடைசி பையன். அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா தான் முடிவுன்னு உட்காரு அப்படின்பார். அவனுக்கு ஒரு திருக்குறள் புக்கள் கொடுக்குன்னு ஓடி போயிடுவான். ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு மேடைக்கு வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க, பரிசெல்லாம் கொடுப்பார். ஐயா, நான் ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிச்சிக்க. அந்த மளிகை கடையில் என்ன படம் மாட்டலாம்? விநாயகர் படம் மாட்டலாமா, முருகன் படம் மாட்டலாமா? நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத, போயிட்டு வா அப்படின்றார். அவன் கடையை வித்துட்டு இழந்த பழையாவரம் பக்கம் போயிட்டான். ஏன்னா இன்னைக்கு கோயிலே 50 ரூபா ஸ்பெஷல் அர்ச்சனை சீட்டு கொடுத்தீங்கன்னா குங்குமம் பூ தருவாங்க. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா முன்னுக்கு கூப்பிடுவார். இப்படி நில்லுங்கோ, நேராக பாருங்க. ஒருத்தர் 200 ரூபா எடுத்தேன், பட்டக்குன்னு கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டார். போங்க பெருமாள் பக்கத்தில் செல்ஃபி எடுத்துக்கங்க. ஒருத்தர் 500 ரூபா எடுத்தேன். என்ன பெருமாள்கிட்ட கொடுங்க, அவர் எடுத்து கொடுப்பார் செல்ஃபி. ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தேன்ல, திட்டார். ஏன் இங்கேலாம் வரீங்க? சாயந்தரம் ஃபோன் பண்ணால் 5 மணிக்கு பெருமாள் திட்டு வீட்டுக்கு வந்துருப்பில்ல. பார்த்தீங்களா சார்? இன்னைக்கு 4,80,000 ரூபா ஒரு 2 வீலர், லைட் இருக்குது, ஹேண்ட்பார் இருக்குது, டேங்க் இருக்குது, உட்கார்றவனுக்கு இடமில்ல. மண்டையை சொன்னிக்கிட்டே மதிய வரைக்கும் பார்க்குறான், எங்கிட்டு உட்கார்றது? கடைசியில் பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து ஓட்டி போகிறாங்க. இன்னொரு வண்டி 6,80,000 ரூபா ஓட்டுருவேன், தரையில் உட்காந்துருக்கான். அவர் சம்சார் 3ஆம் மைல் ஏறி அங்கே உட்காந்துருக்கு. உட்காந்துட்டு ஓமுனி பஸ்ஸில் வரவங்கிட்ட பேசிட்டு வருது. எந்த ஊர் வரீங்க? அப்படியா, பொங்கலாக்கு உங்கள் ஊரில்? எங்கே ஓம்புரிச்சு அந்த அடைக்காம கீழே அப்படின்னு. அவன் எட்டி பார்க்குறான். அவன் நடுவில் சென்ட்ரல் சீட் ஆகிட்டான். இந்த அம்மா பிறண்டு விழுந்து இன்னொரு திண்டு உள்ள போய்கிட்டு இருக்கு. இவன் பார்க்குறான், என்ன ஏன் ஒய்ப் மாதிரி? ஏன் லூசு வா, நான் தான் வண்டி வாங்கியிருக்கான் பாரு கிறுக்க அப்படின்னு வேகமாக புழுதி பறக்க போய் ஒய்ப் இறக்கி விடியா அப்படின்னா அந்த ஏற்றுனது ஏற்றான்ட்டான். நீயாவது வாடி, நல்லாத்தான் ஓட்டுறாரு. பார்த்தீங்களா? கடைசியில் பல்சர் வாங்கின அல்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடந்தார் சார். பார்த்தீங்களா? அடுத்த ஆள் கதையை கேட்டால் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. உண்மையிலே எவ்வளோ சிரிச்ச முகமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா சார் பெண்கள்? நாங்கள் அப்போ நாங்கள் சீரழிஞ்ச முகமாக இருக்கோம். எடுத்த உடனே நம்மளை விவாதிக்க இல்லை. உண்மையிலேயே இவ்வளோ பெண்கள்லாம் நாங்கள்லாம் யார் தெரியுமா சார்? யார்? நாங்கள்லாம் யார்? நாங்கள்லாம் கனவு கண்ணி சார் பெண்கள். நாங்கள் அப்போ நாங்கள் கடல் பட்டி அங்கே வருங்க மேடம். நீங்கள் தொடர்ந்து எங்களை ஏற்கனவே இலக்கியத்திலிருந்து எங்களை புகழ யாருமே இல்லை. இல்லை, நல்லா கேட்டுக்கோங்க சார். இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க, நீங்களே மனசாட்சியோட பதில் சொல்லுங்க சார். மனசாட்சியோட மனசை தொட்டு பதில் சொல்லுங்க. ஆண்கள் அங்கே ஒரு ஆள் திரும்பி பார்க்குறேன், என்ன யாரும் சொல்கிறாங்க? ஏன்னா பூரா சென்ஸ்ன்னு சொல்லி பழகிட்டோம் சார். ஒரே ஒரு கேள்வி, மனசை தொட்டு நீங்கள் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசு மேடம். இது ஓவர் இறக்க மனசா இருக்கு சார். உண்மையிலேயே இத்தனை ஆண்கள் நீங்க மனசாட்சியோட பேசணும். ஒரு நாள் வீட்டில் ஒரு பொம்பளை இல்லாட்டி அந்த வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா?
சாப்பிடுற தட்டு விளக்காம இருக்கும், உடுத்தின அன்றாய்டு கூட 7 நாள் ஆனாலும் அதே இடத்துல இருக்கும். ஆனா ஒரு வீட்டையே கோவிலாக வச்சிருக்கணும்னா சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதான் சார் அந்த வீடே கோவிலா இருக்கும். சொன்னோன்னா பெண்களை பத்தியா மகிழ்ச்சி. ஆமா சார், நல்லா பேசுறப்ப நான் சரியா பேச மாட்டேன்னு நினைச்சேன். பத்தியாடி எப்படி பேசுறான்னு. வீடே கோயில் மாதிரி இருக்குமா? ஆமா சார். ஏன் வீட்டுல சொன்னேன் வீடை கோயில் மாதிரி வச்சுக்கிறேன்மா. 3 மணிக்கு வந்து பாக்குறேன் வாசல்ல உண்டியில வச்சிருக்கா சார். கலெக்ஷன் ஆச்சா? அதுவும் சொல்லுது. ஏங்க கொரோனா டயத்துல ஏங்க இந்த வாசல்ல வேப்பலையும் மஞ்சளையும் வச்சா கொரோனா வராதாம்ல. அவ்வளவு ரிஸ்க் எடுக்காத. காலைல என்ன செஞ்ச? உப்புமா, அதை எடுத்து வாசல்ல வை. அந்த கொரோனா எங்க ஓடுது மட்டும் பாரு. இந்த பெண்களுடைய சமையலை மட்டும் தயவு செய்து கிண்டல் பண்ணாதீங்க. உண்மையிலே கொரோனா லாக்டவுன்ல ஆண்களுக்கு கூட ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா அந்த டயத்திலயும் ரெஸ்ட் இல்லாத உழைத்தது என்னுடைய பெண்களாக மட்டும் தாங்க சார் இருக்க முடியும். சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? உண்மையிலே சமைக்கிறவங்க கை தூக்குங்க. பூரா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இங்க வருங்க. சமைக்கிறது ஒரு சாம்பார் வைப்பது எப்படி, ஒரு பாயசம் வைப்பது எப்படி யூடியூப்ல பார்த்தா அது ஒரு மனுஷத்தன்மை. சரி, ஒரு அம்மா சுடுதண்ணி வைப்பது எப்படி யூடியூப்ல பார்க்க சார். ஏங்க அது வெயில வச்சு அது பாட்டு காய போகுது. உண்மையிலே சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னு தெரியுமா? அதை நாங்க சாப்பிட்றதா. சாப்பிடாமையே ஆண்களுக்கு பெரிய தொப்பை வருது சார். ஏங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், சாப்பிடுங்களே அப்படின்னா முழிப்பான். என்ன செக்கிங் நம்ம தான். இல்ல சார், நான் சொல்லியிருந்தேன் சார், பெண்கள் இப்ப சொன்ன உடனே சும்மா எப்படி நச்சு நச்சு நச்சுன்னு கிளாப் வரும் பாருங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதாங்க கஷ்டமான வேலையா இருக்கு. பாத்தியா கிளாப்ஸ் வருது. எத்தனை ஐட்டம் தயார் பண்ணிட்டீங்க நீங்க? ஏனக்குள்ளே அந்த உப்புமா வந்து வைப்பீங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் என்னன்னா சமைச்சு தலவாழை இலையில போடணும். ஆமா, இலையில போடணும். அன்னைக்கெல்லாம் ரொம்ப பொங்கல் கிண்டி வீட்டுக்கார தலையில போட்டுருக்கு. என்னடி இதாங்க தலை பொங்கல். பாத்தீங்களா? சமைச்சு தட்டுல போட்டாங்க. சரி, இன்னைக்கு சமைச்சு நெட்ல போடுதுங்க. நான் இன்று ரசம் வைத்தேன் ஸ்டேட்டஸ் Facebookல 7500 பேர் லைக் பண்றாங்க. வீட்டுக்கார உட்கார்ந்துருக்காரு. ஏங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஒரு லைக் போட்டனா? அப்படியே பார்த்தேன். அவன் வந்து ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடிச்சவன். குடிச்சிட்டு பார்த்தா 3 குளுக்க சேர்த்துட்டு ரேச பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் லைக் வர போடுவியா? பைக் எடுத்துட்டு போயிட வேண்டிய பரதேசி. எத்தனை பைக் வருது நானும் கோபப்படுறேன். ஏன்னா சமைச்சு அப்படி இருக்கணும் சார். இல்ல சார், சமையல்னா அது பெண்கள் தான் சார். மேடம் நீங்க சொல்லுங்க. ஆரஞ்சுக்கல நீங்க நல்லா சமைப்பீங்க அக்கா. நீங்க நல்லா உத்தரப்பிரதேசத்துல வந்திருக்காங்க, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. அக்கா ஒரு இட்லி தட்டுல எத்தனை இட்லிக்கா ஊத்துவோம்? அவங்க வீட்டுக்காரர்கள் அவங்களுக்கு என்ன தெரியும்? 10 இட்லியா? ஏன்னா மீதி நாளை வந்து என்ன அடுப்புல ஊத்தி விடுவீங்க? 5 இட்லிங்கிறாங்க. குத்து மதிப்பா அடிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏங்க எத்தனை ஊத்துவீங்களா? இங்க ஊத்தி காட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்ல சார். பெண்கள் இங்க சிவகங்கை நல்லா சமைப்பாங்க சார். என்ன சென்னை சிட்டி நினைச்சீங்களா? அந்த இட்லி ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும். ஆமா, எந்த ஆண்களாவது நோட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, வேற வேலை இல்லை அவருக்கு. ஆபீஸ் போறா. இப்போது இட்லியோட சத்தத்தை நான் நோட் செய்ய போகிறேன். யாராவது உட்காருவாங்க சார்? நோட் செஞ்சாதான் நீங்க சொல்றீங்களா தினம் தினம் மகிழ்ச்சி. அதுக்கு தான் நான் உசுரை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன். இப்ப உசுரை கொடுத்தா எப்படி பேச முடியும்? இட்லி எடுத்து ஊத்துறீங்க, ஒரு சத்தம் வரும். ஆமா, உங்களுக்கு தெரியுமா? என்ன சிலிண்டர் புடிங்கி விட்டு போயிட்டாங்களா? இட்லி ஊத்தும் போது சிலிண்டர் புடுங்க எப்படிங்க இட்லி ஊத்து? அது ஒரு இசை சத்தம். ஓஹோ, இட்லி விடுங்க. இட்லி எல்லாம் பூரா பெயிலாகி போயிட்டீங்க. தோசைக்கு ஊத்துறீங்க. ஆமா, தோசைக்கு ஒரு நிமிஷம். நகைச்சு சொல்லும்போது அவர்கள் சிரிக்க வேண்டும். நீங்க இந்த தோசை ஊத்துறோம் அப்படின்னா நாங்க வேலையை போய் உட்காந்துருக்கோமா? அவங்க சிரிக்கணுமா? நான் எப்ப சிரிச்சிருக்கேனா? இல்ல சார், இப்ப சிரிச்சீங்க சார். பார்த்தாங்க அவங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்க நம்ம ஜோக்கு, நாமளே சிரிச்சுக்கிறோம். அப்படி தோசை ஊத்துறீங்க, நகைச்சுவையை முதல்ல நம்ம ரசிக்கணும் சார். தோசை ஊத்துறீங்க, அப்படி ஊத்தி போடும்போது ஒரு சத்தம் வரும். ஊத்தி போடும்போது இல்ல, திருப்பி போடும்போது. நகைச்சுவையில எவ்வளவு குழப்பம் சார். திருப்பி போடும்போது ஊத்திட்டு திருப்பி போடும்போது என்ன சத்தம்? தோப்பா. என்ன தோசை விட்டு கிணத்துல விழுந்துட்டாங்களா? ஏங்க இம்புட்டு கூணு 10 கிராம் தோசை சார். என்ன சார் ஆகும்? எப்படி ஊத்துவோம்? நீங்க தான் ஜுடுவாரு போலயே மனுஷன். இதானே தோசை வருது இவங்க ஊர்ல. தோசை கூட ஃபேமிலியோட விழுந்திருக்காங்க கிணத்துல. நல்லா வந்தம்மா இசை சத்தம் சார். ரசிக்கணும் சார் இசை சத்தம். சாப்பிடறவனுக்கு சங்கு சத்தம். இங்க பாருங்க, எங்க வீட்ல ஒரு ஆள் பாக்குறாரு. வந்து 10 நிமிஷம் பேசிருக்காங்க. 40 சங்கு சத்தம், 26 பெனால்டல். இப்படியா பேசுவாங்க சார். எங்க வீட்ல தினம் தினம் மகிழ்ச்சி. ஒருத்தனை பாம்பு அடிச்சுச்சா, கருநாகம். கருநாகம் கடிச்சு நுறையா தள்ளி 5 மணிக்கு பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்னன்னு கருநாகம் கடிச்சிச்சு நுறையா தள்ளிங்க அப்படின்னா? என்னன்னு விஷத்தோடு உங்களுக்கு பழக்கம் இருக்கா?
மனையோட ரசத்தோட பழக்கம் இருக்கு. அதை இது முடிவு பண்ணிரு தம்பி. சார் நீங்கள் பெண்களுடைய சமையல் அதிகமாக சாடுகிறீர்கள். ஏன்னா இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்கன்னு நினைச்சிருச்சேன். வேற இல்ல, கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்வாரு, சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம். வாட்ஸ்அப்ல சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு சார். சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம், சமையலிலே மையல் இருந்தால் மணக்குமடி சாதம் இருப்பாருங்க. அப்படி புருஷன். ஏன்னா இது ஏன் நாங்க கைதிட்டல, எங்களுக்குலாம் வாட்ஸ்அப்ல வரல. வாட்ஸ்அப்ல எல்லாம் படிக்கிறது தான் சார். அப்படி புருஷன் நல்லா இருக்கணுக்காக அப்படி மணக்க 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 சமைச்சு கொடுக்குறோம் சார். இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வச்சு பாதுகாக்கிறோம் சார் பெண்கள். காலையில புரோட்டா மாதிரி போட்டு போட்டு எடுக்கிறீங்களே. இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும். கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கம்ங்க. அதற்காக தான் ஒரு சின்னதா ஒரு பாராட்டு. அதனாலதான் சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு குழந்தை பிறக்க கூடாதான். கணவனே மனைவிக்கு குழந்தையாகும், மனைவியே கணவனுக்கு குழந்தையாகும். அப்படி இருந்தா தனியா அவரு என்ன, நீங்க குறைஞ்சது 7 நபராது கை தட்டினா தான் அந்த முதல்ல தட்டுறவருக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். அவர் தட்டிட்டு திரும்பி பார்க்குறாரு, ஒரு வயலும் தட்டலன்னு சார் தேவையில்லாம நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டோமே, அந்த ஒரு ஏக்கம் வர அளவுக்கு நீங்க தயவுசெய்து பார்த்துக்கிறோம் சார். அந்த ஆரோக்கியத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னைக்கு மனுஷன் கேப்பக்குள் சாப்பிட்றத கேவலமாகவும் KFCல சாப்பிட்றத உட்காந்து பெருமையாகவும் நினைச்சோமோ அன்னைக்கே பாதி வைரஸ் நம்ம நடுவீட்டில் வந்து உட்கார்ந்துருச்சது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு மீண்டும் நம்ம சிறுதானிய உணவுக்கு நம்ம திரும்பணும்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார். திருமணமான பெண்கள் கிட்ட மேடம் கேட்கட்டுமா, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும்போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அம்மிக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரே ஒரு அம்மா தூக்கியிருக்காங்க, என்ன அர்த்தம்? காது வைக்காருன்னு அர்த்தம். எல்லாம் தூக்கியிருப்பாங்களா? அவங்க அடைக்கா அப்படி என்னன்னே தெரியல, எல்லாம் பெண்ணுன்னு பார்த்துட்டு தூக்கிருச்சு. யாருமே தூக்கல சார். ஏமா காலை முக்க? ஆமா, முக்காவாசி பேர் கழுத்த முகருக்கு ரெடியா இருக்காங்க. நேற்று 3 மணிக்கு போன லட்சுமி குபேர்னு எந்திரிச்சிட்டான் கிழவன். இப்படித்தான் இருக்கு. அந்த பாட்டி கூட காலம் முக்க மாட்டாங்களா சார்? ஆமா, உண்மையிலே கஷ்டமா. ஆனா பெண்களே அவங்க எந்திரிச்சு நடக்கிறதே பெரிய விஷயம். அவங்க ஆமா காலம் முக்கணும்னு சொல்லி அவர் மூச்சு அமிக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க மூக்குல கை வைக்காது. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ், நான் வந்ததுக்கு அன்னபாரதி வந்ததுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். பெண்களே, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க புருஷன் காலை அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகுங்க. எப்படி? ஆமா சார். அங்க ஒரு அம்மா காதை தீட்டிட்டு அப்படியா சொல்லுமா? நான் படிச்ச செய்தியை சொல்றேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சியம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க புருஷன் கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆகுங்க. சற்று திருத்தம். என்ன சார்? காலை அமுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை, யாரும் குறை சொல்ல போல. இந்த லட்சுமி வர்றது ஒரு வாரமோ ஒரு 20 நாள் கழித்து வரட்டும். காலைல 6:45 வரணும்னு சொல்லி வெறி உண்டு அவர் கால் அமுக்கி 45 புண்ணாக்கி ஆனக்கால் வியாதி மாதிரி ஆக்கிறாங்க. எனக்கு போன் அடிப்பார், நேற்று ஆடுறா காமெடி பண்ண வந்தவங்க, ஐயா நான் தான், நீ தான் அந்த குதிரை முத்துன்றவனா? ஏண்டா வந்தால் நகைச்சுவை சொல்லிட்டு போங்கடா, காலமுக்கு ஐயா முக்குன்னு மரியாதை 50,000 ரூபா ஜிபேயில் போட்டு விடு. அப்படி 50,000? ஆமா, கால் வீம்பு கிடைக்க அப்படி கொஞ்சம். ஏன்னா அம்மிக்கிட்டு வர்றா லட்சுமி வரான்னு, வர்றாமா உள்ள வர சொல்லு, எடுத்து விட்டு அவளை அங்கிட்டு போக சொல்றா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.